ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு மினி விலாக். காலையில் எழுந்திரிச்சோன்லேருந்து நைட்டு என்ன பண்ணுறோன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலையில் ஹிமாவரி, அதாவது எங்கள் வீட்டு ஹிமாவரி இவங்க தான். ஹிமாவரி எழுந்திரிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிப்பா. எப்போ எழுந்திரிப்பான்னு தெரியாது, ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் எழுந்திரிப்பா. அவள் எழுந்திரிப்பாளா இல்லையான்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அழுது எழுந்திரிச்சாலும் எழுந்திரிக்கிறான்னு ஒரு சைலண்ட் இருக்கும். ஆனால் இவன் வந்து அளவே மாட்டா, சிரிச்சுட்டே எழுந்திரிப்பா. அதுக்கப்புறம் அம்மாவும் மாமியாரும் சொல்கிற மாதிரி காலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலை. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுடைய துணி குட்டி குட்டியாக இருக்கிறதால நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சா கலைஞ்சிரும். அந்த மாதிரி மீஷோலேருந்து இந்த மாதிரி ஒரு பையை வந்து ஆர்டர் போட்டு அந்த பையிலேயே கட்டையிலேயே பாப்பா துணியெல்லாம் வச்சுருப்பேன். காலையில் பாப்பாவுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோடனே அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் சர்வீஸ் கூட வந்து விளையாண்டுட்டுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து 2 பசங்க இருக்க சொல்ல நம்ம 2 பசங்களையும் வந்து ஒட்டுக்காக தான் பார்த்துக்கிடணும். நம்ம சின்ன பாப்பான்னு சொல்லிட்டு இவன் மேலேயே ஃபுல் கேர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க. ஸோ குழந்தைங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேபிக்கிட்ட வந்து இதுதான் நம்ம பாப்பா, இதை வந்து நீ தான் பார்த்துக்கிடணும், நீ தான் வந்து பேச சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவையும் நம்ம செகண்ட் பாப்பாவையும் வச்சு ஒரு நல்லா விளையாடுறது, குழந்தைங்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி நம்ம ஜாலியாக காலையில் நம்மளுக்கு என்ன தான் இந்த பிஸி மார்னிங்கில் எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்க கூட கன்ஃபார்ம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மக்களே. அந்த குழந்தைங்க சிரிக்கிற சிரிப்புலேயே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது நம்மளுக்கு குறைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எங்கள் வீட்டை மாதிரி வந்து விட்டால் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அவளுக்கு என்னென்னா சவுண்டு கேட்டால் போதும்னு ரொம்ப வை டான்ஸாக ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் டான்ஸ் ஆகிட்டோடனே அவன் கையில் இருந்தாலும் எதை பிடிக்கினாலும் அதை வச்சிருக்க மாட்டாள், தூக்கி போட்டுட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாள். இந்த மாதிரி தான் காலையிலையும் ஹிமாவரியும் சின்சானும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹிமாவரி சின்சான் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் முக்கால்வாசி இவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து ஹிமாவரி சின்சான்ட்டு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். மெர்சி மாதிரி தான் நானும் கற்றுவேன், ஆனால் ரொம்ப ஹார்ஷாக கற்ற மாட்டேன், கொஞ்சம் சைலண்டாக கற்றுவேன். காலையில் பாப்பாவுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் தான் வச்சேன். ஒரு 9:15க்கு வந்து இட்லியும் சாம்பாரும் பாப்பாவுக்கு வச்சு ஊட்டிகிட்டு இருந்தேன். சாப்பிட்றப்ப நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்றத நம்ம கையால் எடுத்து கண்ணால் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வைப்பாங்க. அது எப்படி இருக்குது, என்ன கொடுக்குறா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அப்போ கூட பாருங்கள் கிளாஸு சாவிலாம் கஞ்சி தான் வச்சுருப்பான். அந்த சவுண்டோடே தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சவுண்ட் வைப்ரேஷன் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சர்வீஸும் அந்த டைமில் வந்து பாப்பா கூடயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 o'clock ஆனதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிற வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு துணியை துவைச்சிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி நம்ம ஒர்க்கை வந்து அதுக்குள்ளாரையும் முடிச்சுக்கிடணும். பாப்பா சின்சான் மெர்சி சொல்கிற மாதிரி குழந்தைங்க தூங்குறப்ப ரொம்ப அழகாக இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ரசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி என் பாப்பாவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. பால் குடிக்கிற ஞாபகத்துலேயே சொட்டெலாம் போட்டு தூங்கிக்கிட்டே இருந்தா. நானும் கொஞ்சம் நேரம் மெர்சி மாதிரி உட்காந்து ஹிமாவரியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்க எல்லா தலைவனையும் பாப்பா தூங்குறப்ப பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் எழுந்திரிச்சானா எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு நானும் கிச்சனில் போய்ட்டு பாப்பாவுக்கு மதியானம் சாப்பாடு வச்சுட்டேன். அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி வச்சேன். காரெல்லாம் எதுவும் போடாமல் லைட்டாக பெப்பர் போட்டு வச்சேன். பாப்பாவுக்கு இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி சுடு தண்ணி ஊற்றி நெய் போட்டு சால்ட் இல்லாமல் போட்டு கொடுத்தேன். தம்பிக்கு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி தம்பியும் இதே தான் சாப்பிட்டேன். தம்பிக்கு 5 days ஃபீவராக இருந்ததால் அவனுக்கு காரம் கொடுக்கல. அவனும் இதே சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க சாப்பிட்டது என்னவோ 2 o'clock தான், ஆனால் தூங்க ஆரம்பித்தது 4 o'clock. இப்போ தூங்குவாங்க அப்போ தூங்குவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து 4 o'clock கிட்டத்தட்ட தான் தூங்கினாங்க. அந்த தூங்கினதுக்குள்ளாரே மறுபடியும் நம்ம ஈவினிங் விளாக்லாம் துணி எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ஈவினிங் வேலையெல்லாம் நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தொட்டில் கட்டுற ஹூக் வந்து சில வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேபி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு கம்பியை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஜன்னலில் வந்து கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி தொட்டில் கட்டுற கம்பி வேணும்னு கேட்டாலே தருவாங்க. இது 1200. எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. பாப்பாவோடைய சேஃப்டிக்காண்டி கட்டு கம்பியும் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பாப்பா வந்து முட்டி போடுறதால நம்ம தொட்டில் வந்து ரொம்ப ஏற்றி கட்டக்கூடாது, டவுனில் தான் கட்டணும். இதுக்கு இடையில வந்து நான் கடைக்கு வேறு போயிட்டு வந்தேன். கடைக்கு போய்ட்டு என் தம்பியும் தங்கச்சி விட்டுட்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணனும் தங்கச்சும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி நம்ம அடுத்து அவள் இன்றைக்கெலாம் பார்க்குறேன், என்னடா இது நம்ம அம்மா நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காளே, என்ன தான் பண்ணுறாளோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து பார்ப்பீங்க, சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட். இதெல்லாம் ஒரு விலாகாமான்னு கேட்காதீங்க. நியூ மாமிஸ்க்கு இதுவே ஒரு பெரிய
பிரச்சனை தான். ஸோ லைஃப் எதை நோக்கி பயணமாக போகுதுன்னு தெரியல, போயிட்டே இருப்போம். காலையில் அலசி வச்சுருந்த ஷோபா கவர்லாம் தூக்கி மாட்டியாச்சு. இந்த ஷோபா கவர் வந்து 800க்கு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஷோபா கவர் வாங்கினேன், அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. இது வந்து நம்மளுக்கு நல்லா ஈஸியாக மாட்டி வச்சிட்டோன்னா அது கூட ஒரு ரோல் கொடுப்பாங்க. அந்த ரோலை வச்சு நம்ம டைட் பண்ணி வச்சிட்டா கலையாமல் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் குளிச்சு விளையாடுறதால அடிக்கடி ஷோபா கவர் நான் வந்துடும். இந்த மாதிரி ஷோபா கவர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஷோபா கவர்லாம் போட்டு முடிச்சுட்டு நீட்டாக வீட்டை வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான். மறுபடியும் ரிப்பீட் ஆமான்னு கேட்காதீங்க, ரிப்பீட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவையும் தம்பி தூங்க வச்சுட்டு கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது என் டெய்லி ரொட்டீனில் கன்ஃபார்ம் இருக்குது. எத்தனை மணி ஆனாலும் பாத்திரத்தெல்லாம் கழுவி அங்கே இருக்க குப்பையெல்லாம் பெருக்கி அள்ளிட்டு தூங்குவேன். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, நம்ம வந்து வெளியே போகிறோம். நாளைக்கு ஃபுல்லாக கிச்சன் லீவ் தான், கடை அடைப்புன்ற மாதிரி கிச்சன் வந்து லீவ் தான். ஸோ நாளைக்கு நம்ம வந்து கிச்சனில் சமைக்க போகிறது கிடையாது நைட் வரைக்கும். நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லீவு. நாளைக்கு எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்றதை நாளைக்கு விழாக்கில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.